லாவா கிட்ட இருந்து ஒரு பெரிய பொட்டி அனுப்பியிருக்காங்க. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. இந்த பொட்டியில முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தோட லோகோ கொடுத்திருக்காங்க. இத பார்த்த உடனே இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சிங்கம் களை இறங்கிருச்சு. கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பெரிய பாக்ஸ் வந்து ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க. பட் நீங்க காசு போட்டு வாங்குனீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. அது என்ன பாக்ஸ் பாத்துருவோமா? இதுல மேல வந்து லாவான் போட்டிருக்காங்க, ப்ரௌட்லி இந்தியன் போட்டிருக்காங்க. இந்த சிங்கத்தை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா உள்ள ஒரு போட்டோ மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த போட்டோலமே தலையை கட் பண்ணிட்டு அங்கேயும் சிங்கம் வச்சிருக்காங்க. லாவா கிங் ஆஃப் 5G போட்டு கீழே டெக் படீஸ் அப்படின்னு நம்ம சேனல் நேம் போட்டிருக்காங்க. ப்ரௌட்லி இந்தியன். ஸோ இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதுல நம்ம ப்ரௌட் பண்ணலாம். அதுக்கப்புறமா மொபைலோட பாக்ஸ் காசு கொடுக்குறவங்களுக்கு இது மட்டும்தான் வரும். இது அப்படியே ஓரமாக வச்சிருவோம். இந்த பாக்ஸ் லாவாவோட பிளேஸ் சீரிஸ் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 5G அப்படிங்கிறத பெருசா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்ல ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாவாவோட ஒரு யூனிக்கான சர்வீஸ். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வீட்டுக்கே வந்து ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அவங்க வர்றது மட்டும் தான் ஃப்ரீ. சர்வீஸ்க்கான என்ன சார்ஜோ அதை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அது ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு நினைச்சிராதீங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா உள்ள ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ்க்குள்ள நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ் இருந்தது. டிபியூ கேஸ் வந்து அந்த திக்னஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருந்தாங்க. கையில பிடிக்கும் போதே அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து லாவாவோட பிளேஸ் ப்ரோ 5G மொபைல் இருக்குது. மொபைலோட டிசைன் எப்படி இருக்கு? டைப் சி சார்ஜிங் கேபிள். பட்ஜெட்ல ரெண்டு எண்ட்லமே டைப் சி இருக்கிற ஒரு கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவாக மற்ற பிராண்ட் எல்லாமே USB to டைப் சி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க ரெண்டு எண்ட்லமே டைப் சி கொடுத்திருக்காங்க. ஃபிளாக்ஷிப்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி. அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், கடைசியா ஒரு 33 வாட் சார்ஜிங் அடாப்டர். 5G மொபைல்ல பெரும்பாலும் இந்த பட்ஜெட்ல 18 வாட் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க 33 வாட் கொடுத்திருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தா இங்க கலர் சேஞ்சிங் பேக் பேனல் கொடுத்திருக்கிறதா லாவா வந்து கிளைம் பண்றாங்க. பட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. அந்த லைட்ல காமிக்கும் போது லைட் படுற இடத்துல பிரைட்டாவும் மற்ற இடத்துல டார்க்காவும் தெரியுது. பெரிய அளவுல கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு வித்தியாசம் எல்லாம் தெரியல. கீழே பார்த்தா லாவா 5G அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இது கையில தொடும்போது ஒரு லைட்டா மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ் பேக் எப்படி கொடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கோட டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. டிசைன் வந்து சிம்பிளா நீட்டா இருக்கு. இது போக இன்னொரு கலர் வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. அப்படியே மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து அதுக்குள்ள ரெண்டு கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல 50 மெகாபிக்சல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடுல ஒரு LED ஃபிளாஷும் வருது. ஃப்ரேம்னு வந்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த ஃபிளாட்டான எட்ஜஸ் தான் கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கும் போது மொபைல் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரியும் தெரியுது, வெயிட்டாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. வெயிட்டுமே 203 கிராம் இருக்கு. திக்னஸ் 8.96 mm இருக்கு. மொபைல் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது அந்த டாப் வரைக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்பாக்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா உத்து பார்த்தா ஒரு சின்ன கிராக் தெரியுதா? நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எதிர்பாராத விதமா கீழே விழுந்துச்சு. ஒரு டைம் தான் விழுந்தது. ஒரு டைம் விழுந்ததுக்கே அந்த கண்ணாடி வந்து உடைஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லைன் மாதிரி அந்த கிராக் விட்டுருக்கு. நல்ல வேளை டிஸ்ப்ளேல அடிபடல. இந்த டிஸ்ப்ளேக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. பட் பஞ்ச் ஹோலோட Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.78 இன்ச்சுக்கு. ரொம்பவே பெரிய டிஸ்ப்ளேவா இருக்கு இந்த செக்மெண்ட்ல. அது போக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த டிஸ்ப்ளேக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் HDR சப்போர்ட் கொடுக்கல. அதனால நீங்க HDR கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படினா இதுல பார்க்க முடியாது. மத்தபடி டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டோர்ல நல்லா இருக்கு. இதோட பிரைட்னஸ் எவ்வளவு அப்படிங்கறதையும் அபிஷியலா பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் டிஸ்ப்ளே அவுட்டோர்ல பாக்கும்போது LCD இருந்தாலும் ஓரளவு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்குது. அப்படியே கேமராக்கு வந்தா ரியல்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல். அதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கேமரா கணக்கு காமிக்கிறதுக்காக இன்னொரு கேமரா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தோம் அப்படினா ஒரு சில டைம் வந்து above ஆவரேஜ்ல அந்த போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. ஒரு சில டைம் வந்து அந்த அளவுக்கு கிளியரான பிக்சர் வந்து எடுத்து தர மாட்டேங்குது. கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அப்படியே நீங்க இன்டோர்ல லோ லைட்ல எல்லாம் வந்தீங்க அப்படினா பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். அதே மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஒரு சில டைம் வந்து பெட்டரான அவுட்புட் தருது. அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து தருது. பட் இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படினா போட்டோ எடுத்துக்கலாம். பெரிய அளவுல அதுலயும் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். வீடியோஸ்னு பார்க்கும்போது ரியல்ல 2K 30 fps நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. அதுலயுமே அந்த ஃபோக்கஸ்க்குலாம் ரொம்பவே டைம் எடுத்துக்குது. இங்க EE சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபில 1080ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோ குவாலிட்டியுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படினா கொஞ்சம் பெட்டரா இருக்குது. பரவாயில்ல. இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு வந்தா இங்க MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். இது MediaTek Dimensity 700 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை
ப்ராசஸரை ரீநேம் பண்ண ஒரு ப்ராசஸர் தான். அதே சேம் ப்ராசஸர் தான் இந்த மொபைல்லையும் இருக்குது. பொதுவா இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய 5G மொபைல்ஸ்ல நிறைய மாடல்ல கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராசஸர் இதுதான். இதை தான் ஒரு வருஷமா எல்லாருமே கொடுத்து காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நம்ம செக் பண்ணப்ப 4 லட்சத்துக்கு மேல வந்தது. அது போக இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும். பட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணும்போது ஓபன் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்தது. பட் ஃப்ரேம் டிராப் லாக் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அதனால பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல எதிர்பார்க்க வேண்டாம். மத்தபடி மல்டி டாஸ்கிங் டே டு டே யூசேஜ்க்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு இதெல்லாமே ஓரளவு பெட்டரா இருக்கும். இதோட RAM பார்த்தா LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஓரளவு பெட்டராவே பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா லாவாவோட ஒரு பெரிய பிளஸ் அவங்களோட சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆன் ரைட் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. 1-2 லாவா ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவ்வளவு கிளீனா கொடுக்குறாங்க. ஆனா இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. மேபி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். Android 14 கான அப்டேட் வருதா அப்படின்னு தெரியல. இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. அப்படியே மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்தா இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த பட்ஜெட்ல நிறைய மொபைல்ஸ்ல வந்து கவர் பண்ண மாட்டாங்க. பட் இதுல வந்து கவர் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து அப்படினா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படினா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டும் போட்டுக்க முடியும். மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். 8 5G பேண்ட்ஸ் இந்த மொபைல்ல இருக்கு. பாட்டம்ல வந்து அப்படினா இங்க 3.5mm ஜாக் இருக்கு. பக்கத்துல மைக் இருக்கு. டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட இருக்கக்கூடிய மொபைல்லாம் இருக்கு. பட் பெரிய அளவுல கிடையாது. எல்லா மொபைலுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. 40,000 ரூபாய் வரைக்கும் கூட சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்கக்கூடிய மொபைல் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட் சைடுல வந்து அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. அது கீழேயே பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஓரளவு ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. மொபைலோட பேட்டரின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு மேலேயே டைம் எடுத்துருது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஷார்ட் டர்மா செக் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராவே இருக்குது. கடைசியா மொபைலோட பிரைஸ்க்கு வந்தா இவங்க ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 12,500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இது போக விர்ச்சுவல் RAM அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். 8GB RAM வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா 16GB. பட் விர்ச்சுவல் RAM ஆல பெரிய யூஸ் கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுலயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 12,500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பிரைஸ் செக்மென்ட்ல இதோட பெட்டரான மொபைல்ஸ் நிறைய இருக்கு. இருந்தாலுமே உங்களுக்கு Full HD Plus LCD டிஸ்ப்ளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டீசென்ட்டான கேமரா செட்டப், நல்ல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், 5G ல நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆன் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்தியன் பிராண்டான லாவால இருந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க பெஸ்ட் பை லிங்க் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.